நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே, மிக முக்கியமான ஒரு செய்தி, இது எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு செய்தி. அதே சமயத்தில் அரசு பணிக்காக காத்திருப்பவர்களுக்கும் இல்லை பணிக்கு செல்பவர்களுக்கும் கட்டாயம் இது தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இந்த 69% இடஒதுக்கீடு சம்மந்தமாக அது பலகாலமாகவே வழக்குகள் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 69% இடஒதுக்கீடு பின்பற்றுறாங்க. மண்டல் குழு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் 16/11/1992 50% இடஒதுக்கீடு மிஞ்சக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டால் 50%க்கு அதிகமாக இடஒதுக்கீடு கொடுக்குற பட்சத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்திடம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கப்புறம்தான் 50%க்கு மேலே இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம். தமிழக அரசும் இப்போ சமீப காலத்தில் வழக்குகள் இது சம்பந்தமாக போய்கிட்டு இருக்கு. தமிழக அரசு இந்த வழக்குகளில் என்ன வாதிட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வாதிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி சட்டப்பேரவையில் முதல்வர் 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வழங்கப்பட போகிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 10.5% என்பது எம்பிசியில் 103 சாதிகள் மொத்தம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதில் வன்னியர்களுக்கு மட்டும் 10.5% உள்ஒதுக்கீடு தரதா சொல்லியிருக்கிறாங்க முதல்வர். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சமூகத்திலிருந்து 10.5% உள்ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு மட்டும் கொடுக்கிறத எதிர்த்து வழக்குகள் தொடரப்பட்டதா நேற்று செய்தியில் பார்த்தேன். இதுதான் தகவல் நண்பர்களே. முதல்ல ஃபஸ்ட்டு பிசிக்கு 30%, எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு 18%, எஸ்டிக்கு 1 இடஒதுக்கீட்டில் இடம்பெற்றிருக்கு. அதில் உள்ஒதுக்கீடு எஸ்சிஏவுக்கு 3% கருணாநிதி ஐயா அவர்களுடைய பீரியடில் கொடுத்துட்டாங்க உள்ஒதுக்கீடு. சரிங்களா? அடுத்ததாக எம்பிசியில் தான் இப்போ 20% இடஒதுக்கீட்டிலிருந்து 10.5% ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வழங்க இருக்கிறதா அறிவித்தது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் 10.5% இடஒதுக்கீடும் மற்ற சமூகங்களுக்கு 20% மீதம் ஒதுக்கிறது பிரச்சனையை ஏற்படுத்துறதா மக்கள் பார்க்குறாங்க நண்பர்களே. அதை எதிர்த்து தான் மற்ற சமூகங்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறதா செய்திகள் வெளிவந்துள்ளன. மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் 10.5% கொடுக்கிறது தவறு என்று மனுதாரர்கள் குறிப்பிட்டுள்ளதா தெரிகிறது நண்பர்களே. நன்றி, வணக்கம்.